Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா Ansible Master and Slave லேப் செட்டப் யூசிங் Vagrant and VirtualBox. ஸோ என்னோட லேப் செட்டப் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இத்தனை நோட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, Ansible நோட் 1 நோட் 2 நோட் 3 எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட லேப் செட்டப் வந்து நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் வந்துட்டு இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஸோ விண்டோஸ் 11 என்னோட ஓஎஸில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபிசிக்கல் ஹோஸ்ட்டில். அண்ட் தென் வந்து அதில் வந்து வேக்ரண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வேக்ரண்ட் இது வந்து ஒரு சிம்பிள் பேசிக் விஎம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிக் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேக்ரண்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆர்க்கிள் விர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம வந்துட்டு நம்ம விஎம் வந்து ப்ரொவிஷன் பண்ணலாம் ஒரு சிம்பிள் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. ஸோ வேக்ரண்ட் ஃபைல்னு இருக்கும். ஸோ இந்த வேக்ரண்ட் என்ன பண்ணோம்னா விர்ச்சுவல் பாக்ஸில் விஎம் கிரியேட் பண்ணும். மல்டிபிள் விஎம்ஸும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படி டெராஃபார்ம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கான்ஃபிக் ஃபைல் எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஸோ ஒரு க்ளவுடில் வந்து நம்ம டெராஃபார்ம் வச்சு நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரியே ஆஃப்லைனில் வந்துட்டு நீங்கள் வேக்ரண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். க்ளவுட்லேயும் வேக்ரண்ட் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு நம்ம ஆஃப்லைனில் வந்துட்டு உங்கள் ஃபிசிக்கலில் வந்துட்டு வேக்ரண்ட் யூஸ் பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸில் விஎம் கிரியேட் பண்ணலாம். ஒரு சிம்பிள் பேசிக் விஎம்மாகவும் கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ மல்டிபிள் லினக்ஸ் விஎம்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்துட்டு ஆன்சிபிள் நான் இன்ஸ்டால் பண்ணி ஸோ ஆன்சிபிள் லேப் செட்டப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட லேப் செட்டப் ஃபோல்டர் வந்து இதுதான். ஸோ ஆன்சிபிள் லேப்ன்றிருக்கு. ஸோ வேக்ரண்ட் ஃபைல் வந்து இது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வேக்ரண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் வேக்ரண்ட் இனிட்னு போட்டால் போதும் கமாண்ட் லைனில். ஸோ இந்த வேக்ரண்ட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ எம்டி ஃபோல்டரில் நீங்கள் வேக்ரண்ட் இனிட்னு போட்டிங்கன்னா அந்த வேக்ரண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ வேக்ரண்ட் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன், சாம்பிள் வேக்ரண்ட் ஃபைல். ஸோ இதுதான் என்னோட அந்த வேக்ரண்ட் ஃபைலு. ஸோ இதில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற கோடிங்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கோடை வந்து நான் கிட்டப்பில் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த கோட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கோடில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ வேக்ரண்ட் வெர்ஷன் ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான வெர்ஷன் 2 இருக்குது. மேபி இந்த வீடியோ நான் போகும்போது 2ல் இருக்குது. மேபி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது 3 இந்த மாதிரி வெர்ஷன் அப்கிரேட் ஆகிருக்கலாம். ஸோ வந்து கான்ஃபிகுன்னு இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகுன்ற வேரியபிள் வச்சு தான் நீங்கள் வந்து மல்டிபிள் விஎம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ config.vm.define பண்ணுறேன் அந்த விஎம் நேமு அண்ட் தென் வந்து do ansible control. ஸோ டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஆன்சிபிள் மாஸ்டர்னு வச்சுருந்தேன். ஸோ இப்போ அது எல்லாமே நான் ஆன்சிபிள் மாஸ்டர்லேருந்து ஆன்சிபிள் கண்ட்ரோலருக்காக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ the ansible control.vm.box name. ஸோ இந்த பாக்ஸ் நேம் வந்து நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வேக்ரண்டில். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ டுட்டோரியல் போட்டிருக்கேன் வேக்ரண்ட் பற்றி. நீங்கள் அந்த வேக்ரண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு வேக்ரண்ட் க்ளவுட் app.vagrant.comன்னு இருக்கும். ஸோ app.vagrant.comல போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து விஎம் சொல்லுவோம். ஸோ வேக்ரண்டில் வந்து பாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாட் ஒன்லி ரெட் ஹேட் கிடையாது, உபுண்டு, சென்டோஎஸ், டெபியன் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான பாக்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ config.vm.boxல வந்துட்டு இந்த bento / ubuntu 16.0 அந்த இது நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் சப்போர்ட் இருக்குது, VMwareக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேக்ரண்ட் க்ளவுடில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த பேரலல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேக்ரண்ட் க்ளவுட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது வேக்ரண்ட் க்ளவுடை யூஸ் பண்ணி பண்ணுறதில். நான் வந்துட்டு ஆஃப்லைனில் மட்டும் யூஸ் பண்ணுறேன் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இதில் போயிட்டு அதோட பாக்ஸ் நேம் கொடுத்துருங்க. அண்ட் தென் வந்து விஎம் பாக்ஸ் டவுன் பண்ணது இன்செக்யூர் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ HTTPS மேபி எரர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இது கொடுத்துக்கலாம். இன்சர்ட் கீ வந்து ஃபால்ஸு. ஸோ வந்து எதுவுமே இன்சர்ட் கீ எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ பூட் டைம் அவுட். ஸோ இது வந்து பூட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னா ஸோ இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா ஸோ வந்துட்டு பூட் டைம் அவுட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பூட் ஆகுறதுக்கு. அதான் இந்த நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பப்ளிக் நெட்வொர்க் ப்ரைவேட் நெட்வொர்க் விட்ருக்கேன். ஸோ இந்த போர்ட் ஃபார்வர்ட் வந்து என்னென்னா ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஐபி எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட் யூஸ் லாகின் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் சிஸ்டமில் இருந்து. ஸோ 127.0.0.1 போட்டு இந்த ஹோஸ்ட் போர்ட் நம்பர் போட்டிங்கன்னா ஸோ இந்த போர்ட் நம்பர் வச்சு லாகின் ஆயிரும். ஸோ ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து என்னோட விர்ச்சுவல் பாக்ஸ் ஹோஸ்ட் அடாப்டர். ஸோ அதோட ஐபி வந்து நான் இங்கே ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ பப்ளிக் நெட்வொர்க் வந்து நேட் நெட்வொர்க் வந்து அசைன் ஆகும்.
அண்ட் தென் வந்துட்டு சிங்க் ஃபோல்டர். ஸோ உங்களோட ஹோஸ்ட் மிஷினில் உள்ள ஃபோல்டரும் அண்ட் தென் விஎம்குள்ளே இருக்க ஃபோல்டர்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ணணும், அந்த ஒரு ஃபோல்டர் ஒரு சின்ன ஃபோல்டர் ஷேர் ஃபோல்டராக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஸ்லாஷ் வேக்ரண்ட் ஃபைல்ஸு. ஸோ இந்த வேக்ரண்ட் டேட்டான்றது விஎம்ல கிரியேட் ஆகும். இது உங்களை ஃபிசிக்கல் பார்த்து, இது வந்து உங்களுக்கு விஎம் பார்த்து. ஸோ ஆன்சிபிள் கனடா ப்ரொவைடர் வந்து நான் விர்ச்சுவல் பாக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் விபி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஒரு வேரியபிளாக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ விபி டாட் மெமரி வந்து ஸோ எத்தனை மெமரி வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இது அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிள் பேசிக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். முக்கியமாக நெட்ஒர்க்கு, டிஸ்க்கு. ஸோ இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக எவ்வளோ தேவையோ அது மட்டும் போதும். ஸோ நான் டிஃபால்ட் இருக்கிற விர்ச்சுவல் பாக்ஸோட ஹார்ட் டிஸ்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேசிக் சிம்பிள் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய அப்ளிகேஷனோ இல்லாட்டி ஒரு பெரிய விஎம்ஸோ இதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் பேசிக்காக ஸோ எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் தேவையோ அதை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவிஷன் பண்ணிடும். ஸோ இதில் வந்துட்டு ஐபி அட்ரஸ்ஸு, இந்த சிங்க் ஃபோல்டரு அண்ட் தென் வந்து விர்ச்சுவல் பாக்ஸு. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இதே மாதிரி நான் வந்து க்ளோன் எடுத்து ஸோ நிறையா இது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆன்சிபிள் ஸ்லேவ் ஒன், இதுக்கு முன்னாடி வந்து ஆன்சிபிள் நோடுன்னு வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஃபுல்லாக ரீநேம் பண்ணிடுறேன். ஸோ ஸ்லேவ் ஒன் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் விஎம்ஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன், இந்த பாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹோஸ்ட் போர்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஐபி சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த 3 இது கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ மல்டிபிள் விஎம்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் மூலிமா க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் தென் வந்து மெமரி, உங்களுக்கு மெமரி எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் விஎம்ஸ் வந்து இதை நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை ஃபுல்லாக ரீநேம் பண்ணிக்கிறேன். ஆன்சிபிள் நோடு 3. ஸோ இதனால் அட் டைமில் வந்துட்டு உங்கள் மல்டிபிள் மிஷின்ஸ் வந்து உங்கள் ஹோஸ்ட் மிஷினில் நீங்கள் வந்து ரோல் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸு யூஐ லெவலில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. முக்கியமாக இந்த இது எல்லாமே வந்து விர்ச்சுவல் பாக்ஸு வித்தவுட் யூஐயில் தான் வரும். ஸோ எல்லாமே நீங்கள் கமெண்ட் லைனில் தான் பண்ணுற மாதிரி வரும். பட் ஆனால் நீங்கள் என்னென்ன தேவையான பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஐ வந்து ரொம்ப கொச்ச நிறையா இது சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாமல் ஈஸி டு யூஸ், சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒரு மினிமம் லெவல் ஓஎஸ் வந்து இதில் ப்ரொவிஷன் பண்ணலாம். ஸோ அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன் வேக்ரண்ட் ஃபைலாக. ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இங்கே கமாண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டெர்மினலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு வேக்ரண்ட் அப்புன்னு கொடுத்தா போதும். ஸோ எல்லா மிஷின்ஸ் எல்லாமே, பாக்ஸஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்னதில் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதனால் எனக்கு டவுன்லோட் ஆகாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஸோ ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் வந்து வேக்ரண்ட் க்ளவுடில் இருந்து அந்த பாக்ஸ் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி இதை நான் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் ஆகாது இப்போ. ஸோ இப்போ நான் வேக்ரண்ட் அப் கொடுக்குறேன். இல்லை எனக்கு வந்து பர்டிகுலர் மிஷின் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஆன்சிபிள் கண்ட்ரோல்னு கொடுத்தா போதும். இந்த பர்டிகுலர் ஆன்சிபிள் கண்ட்ரோல் நோடு மட்டும்தான் வந்து உங்களுக்கு அப் ஆகும். இல்லை எனக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எனக்கு ஒன்று மட்டும் போதும்னு வச்சிங்கன்னா ஸோ ஆன்சிபிள் ஸ்லேவ் 1 கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். மல்டிபிள் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கண்ட்ரோல் கொடுக்கணும், அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு வேக்ரண்ட் அப்புன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து அந்த ஃபைலில் உள்ள எல்லாமே வந்து வேக்ரண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து அப் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், மினிமம் 10 to 15 மினிட்ஸ். ஸோ டிபெண்ட் ஆன் உங்களோட நெட்ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு எண்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்துட்டு உங்களுக்கு பிரிங்கிங் எல்லாமே வருது. ஸோ வித் ஹோஸ்ட் பாத் ஆஃப் தி ஷேர் ஃபோல்டர் இஸ் மிஸ்ஸிங். ஸோ வேக்ரண்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வேக்ரண்ட் ஃபைல்ஸ்
இதில் வந்துட்டு ஒரு ஃபோல்டராக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வேக்ரண்ட் அண்டர் ஸ்கோர் ஃபைல்ஸ். ஓகே. ஸோ ஹோஸ்ட் பாத் வந்து ஷேர் ஃபோல்டர் வந்து மிஸ்ஸிங்னு வருது. இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ திரும்பி அப் ஆகுது. ஸோ இம்போர்ட்டிங் பேஸ் பாக்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து இது டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த பேஸ் பாக்ஸ் திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கிறது. ஸோ திரும்பி வந்து இது டவுன்லோட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது இம்போர்ட் ஆகி ஸோ இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஐ மீன் வந்துட்டு இந்த மாதிரி வேக்ரண்ட் இமேஜஸ், கண்ட்ரோல் வேக்ரண்ட் இமேஜஸ் இதை கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி கீழே வந்து கிரியேட் ஆகிட்டே வரும் எல்லா இமேஜஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் இது வந்து சைட் பை இமேஜஸ் அப்போ நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஸோ மேபி இதில் வந்துட்டு இப்போ இதில் வந்து கேட்குது எந்த நெட்வொர்க் அடாப்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னு. இப்போ நான் ஃபஸ்ட் இது கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் 1 நேட்டு ஹோஸ்ட் ஒன்லி பிரிட்ஜடு. ஸோ இந்த 3 அடாப்டருமே நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு 3மே எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ போர்ட் ஃபார்வர்டிங் நான் பண்ணியிருக்கேன். எந்த போர்ட் ஃபார்வர்டிங்னா ஸோ 80 வந்து 80 87 84 இது வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்கு 2200. ஸோ வேக்ரண்ட்டில் இருந்து விர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்குன்னா ஸோ இந்த மாதிரி 0000 போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு ஒரு போர்ட் நம்பர் வந்து எனேபிள் பண்ணும். ஸோ எஸ்எஸ்ஹெச் வந்து நீங்கள் 22 வச்சும் பண்ணலாம், இல்லை 2200 வச்சும் பண்ணலாம். ஸோ இப்போ மேபி இதில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் வெப் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ 80 போர்ட் இல்லாமல் 8784 போர்ட் வச்சு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப் சர்வராக இருந்தாலும். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஹெச் 22 இல்லைனாலும் 2200 வச்சு நீங்கள் உங்களால் எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் ஏற்படுத்த முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் கண்ட்ரோல் லேப் ரன்னிங் வந்துச்சு. இப்போ ஆன்சிபிள் ஸ்லேவ் 1 வந்து இப்போ எனேபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றா வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எஸ்ஹெச் அட்ரஸ் வந்து அதுவே கொடுத்துருது 127.0.0.1:2201. ஸோ இதை வச்சு உங்களால் வந்து மொபைல் எக்ஸ்டம் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு ஐபி தெரியும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் ஐபி வச்சு நீங்கள் வந்து 22 போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆன்சிபிள் ஸ்லேவ் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ கான்ஃபிகர் எனேபிள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்ன்னு வருது. ஸோ பேக்ரவுண்ட் டேட்டாவும் வந்து இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட்டிங் பேஸ் பாக்ஸ். ஸோ க்ளவுட் இமேஜ் எனியல் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சதான் ஸ்லேவ் 2 வந்து நெக்ஸ்ட்டு கிரியேட் ஆகும். ஸோ மேபி வந்து போர்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ 222 வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரீவியஸ் இமேஜ் வந்து 222 யூஸ் பண்ணிட்டு இருக்க 4 இது யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அதாவே போர்ட் வந்து எது அவைலபிள் போட்டோ அதை எடுத்துக்கணும். ஸோ 2202. ஸோ இந்த ஸ்லேவ் 2க்கு வந்து 2202 வச்சு நீங்கள் எஸ்எஸ்ஹெச் எடுத்துக்கலாம் இந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஸ்லேவ் 3 போயிடுச்சு. ஸோ இப்போ நான் மொபைல் எக்ஸ்டம்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் போயிட்டு நான் 127.0.01 இதில் போயிட்டு டிஃபால்ட் யூசர் வந்து வேக்ரண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வேக்ரண்ட் யூசர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் யூசர்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்துட்டு 2200 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2200 வந்து எந்த ஹோஸ்டோடது நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2200 எந்த இதுக்கு அசைன் ஆயிருக்கு? ஸோ ஆன்சிபிள் கண்ட்ரோலுக்கு 2200 தான் அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் எக்ஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ வேக்ரண்ட்ன்ற யூசர் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இது நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோ ஆத்தன்டிகேஷன் மெத்தட்ஸ் அவைலபிள் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா இதுலேயே இன்னொரு டேப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஸோ வேக்ரண்ட் மூலியமாகவே உங்களால் எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியும். ஸோ வேக்ரண்ட் எஸ்எஸ்ஹெச்
ஆன்சிபிள் கண்ட்ரோல்னு இருக்குது. டேட்டாலேருந்து நீங்கள் எஸ்எஸ்ஹெச் எடுத்துக்கலாம். அந்த வேக்ரண்ட் மிஷினை ஸோ நீங்கள் மொபைல் எக்ஸ்டம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து எஸ்எஸ்ஹெச்சும் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் இன் டெர்மினல் போட்டுட்டு ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக வேக்ரண்ட்டில் இருந்து என்னால் எஸ்எஸ்ஹெச் எடுக்க முடியும். ஸோ இது எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேக்ரண்ட் எஸ்எஸ்ஹெச் ஆன்சிபிள் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வேக்ரண்ட் ஃபைல் வச்சுக்கலாம் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு வேக்ரண்ட் எஸ்எஸ்ஹெச் ஆன்சிபிள் கண்ட்ரோல் கொடுங்க. ஸோ மொபைல் எக்ஸ்டமில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இதிலேருந்து பண்ணிக்கலாம். ஸோ வேக்ரண்ட் எஸ்எஸ்ஹெச் எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து சுடோ போட்டு நீங்கள் சுவிட்ச் யூசர் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சுடோ பாஸ்வேர்டு போட்டு ரூட். ஸோ ரூட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சுவிட்ச் யூசர் போட்டு ரூட் போடுறேன். ஓகே, அட்மின் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு இப்போ எஸ்ஹெச் கனெக்ஷன் மேபி ஏதாவது வந்து ரன் ஆகாமல் இருக்கும் சர்வீஸ் ஏதாவது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு விஐ ஸ்லாஷ் ஸோ விஐ ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் எஸ்எஸ்ஹெச்டி கான்ஃபிக் ஃபைலில் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 22 போர்ட் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்குது. ஸோ இது நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ 22 போட்டு அண்ட் தென் வந்துட்டு பெர்மிட் ரூட் லாகின் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ பாஸ்வேர்டு ஆத்தன்டிகேஷன் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் எஸ்எஸ்ஹெச்டின்னு கொடுத்துறேன். ஸோ சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் எஸ்ஹெச்டி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இது போயிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்டிவ் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் போய் மொபைல் எக்ஸ்டமில் போய் திரும்பி இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ நான் லாகின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆத்தன்டிகேஷன் வந்து எரர் அடிச்சிச்சு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு வேக்ரண்ட் எஸ்எஸ்ஹெச் எடுக்கிறீங்க. அதில் போயிட்டு சுடோ பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறீங்க. ஸோ சுவிட்ச் யூசர் ரூட்டாக போகிறீங்க. அதுக்குள்ளே போயிட்டு விஎஸ்ஹெச்டி கான்ஃபிக் போட்டு ஸோ 22 போட்டு எனேபிள் பண்ணுறீங்க. பெர்மிட் ரூட் லாகின் எஸ் கொடுக்குறீங்க. பாஸ்வேர்ட் ஆத்தன்டிகேஷன் எஸ் கொடுத்துட்டு சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களால் இந்த ரூட் பாஸ்வேர்டு இல்லைனா வேக்ரண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உங்களால் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வேக்ரண்ட் போட்டேன் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இதில் போய்ட்டு சுவிட்ச் யூசர் ரூட் கொடுத்துட்டு ஸோ ரூட் யூஸரை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் மிஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு ஹோஸ்ட் நேம் எல்லாமே நான் வந்து மாற்றிக்கலாம். விஐ ஹோஸ்ட் நேம் sorry va slash etc slash hostname. ஸோ இதில் போயிட்டு ஹோஸ்ட் நேம் செட் ஆகலை அப்படின்னா ஸோ சிம்பிள் ஆன்சிபிள் கண்ட்ரோல் நீங்கள் செட் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஸ்லாஷ் etc ஸ்லாஷ் ஹோஸ்ட்லையும் நீங்கள் போய் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு ஆன்சிபிள் கண்ட்ரோல் ஓகே. ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வேக்ரண்ட் ரீலோடு போட்டு அந்த ஹோஸ்ட் நேம் ஐ மீன் ஆன்சிபிள் கண்ட்ரோல்ன்ற வேக்ரண்ட் மிஷின் நேம் பாக்ஸ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஹோஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். வேக்ரண்ட் மூலியமாகவே ரீஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் போய் விர்ச்சுவல் பாக்ஸை போயிட்டு நீங்கள் ஸ்டாப் கொடுத்து திரும்பி ஷட் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது எப்படி பண்ணணுன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஆன்சிபிள் ஸ்லேவ் 4 வர போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ எல்லா ஸ்லேவ்ஸ் எல்லாமே அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக வந்து நம்ம எஸ்எஸ்ஹெச் எல்லாமே நம்ம செட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக வந்துட்டு ஆன்சிபிள் கண்ட்ரோலரில் வந்துட்டு ஹோஸ்ட் நேம் எல்லாமே மாற்றிருந்தேன். ஸோ அது எப்படி நான் வந்து நம்ம ரெஃப்ளெக்ட் ஆகுறது ஆன்சிபிள் ஹோஸ்ட் நேம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அந்த ஹோஸ்ட் நேம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து டைரெக்டாக நீங்கள் போய் விர்ச்சுவல் பாக்ஸில் போய் ஷட் டவுன் பண்ணி திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
நீங்கள் டேரெக்டாக வேக்ரண்ட் ரீலோட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஹோஸ்ட் நேம் ஐ மீன் அந்த பாக்ஸ் நேம் ஆன்சிபிள் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் பாக்ஸ் பேக்ரவுண்ட் பாக்ஸ் மட்டும் இங்கே பேக்ரவுண்ட் பாக்ஸ்ன்ற மென்ஷன் பண்ணுறது விஎம். ஸோ அது டேரெக்டாக ஷட் டவுன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திரும்பி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ திரும்பி நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பூட்டிங் விஎம் வந்துருச்சு. ஸோ சேம் போர்ட் நம்பர்லேயே 22001லேயே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் போய் ரூட்டாக கூட லாகின் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேக்ரண்ட்டாக கூட லாகின் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வந்து அதில் வந்து ஆன்சிபிள் கண்ட்ரோல்னு இருக்கும். ஓகே, ஸோ மிஷின் பூட் ஆகி முடிஞ்சுச்சு. இப்போ நான் இதை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட் செஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஆன்சிபிள் கண்ட்ரோலும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக வேக்ரண்ட்லேயே வச்சு நீங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மிஷின் எல்லாமே ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா ஸோ வேக்ரண்ட் ஹால்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லா மிஷினும் வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் கிரேஸ்ஃபுல் ஷட் டவுன் ஆஃப் விஎம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஎம்மாக வந்து ஷட் டவுன் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் இது வந்துட்டு இல்லை பர்டிகுலர் விஎம் மட்டும் ஷட் டவுன் பண்ணணும்னா வேக்ரண்ட் ஹால்ட் போட்டு ஸோ அந்த பாக்ஸ் நேம் ஆன்சிபிள் ஸ்லேவ் 5 ஸ்லேவ் 4 ஸ்லேவ் 3 அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. வேக்ரண்ட் ஹால்ட் யூஸ் பண்ணி எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு என்னோட மிஷினில் ஆன்சிபிள் லேப் செட்டப் பண்ணியிருக்கேன் யூஸிங் வேக்ரண்ட் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.